ரெண்டு பெரிய போதையை தாண்டினியா திராவிட என்ன பண்றான்? சாராயத்தை ஊற போடுறான். அவனை உடல் திறனற்றுது, சிந்திக்கிற ஆற்றல் அற்றுது, மயக்கத்துல இருக்கும் போது எது போதிச்சாலும் ஏறது. புரியுதுன்னு நினைக்கிறேன். 100 குற்றங்கள் 99 விழுக்காடு போதையில தான் நடக்குது. இல்லைன்னா பெற்ற தாய் குடிக்க காசு தரலன்னு கொலை பண்ணுவானாடா. பால் ஊட்டின தாய்க்கு மது ஊட்ட காசு தரலன்னு கொல்றான்டா சமூகம். அது 3வது போதை. அடுத்த போதை எது? திரை கவர்ச்சி, திரை போதை. இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான், திரை வழிபாட்டை போற்றினான், கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான், கதாநாயக வழிபாட்டை போற்றினான், மேன்மையானது என்று காட்டினான். நிலைமை என்ன? நடிகன் நாடாட துடிக்கிறான். இவன் எப்படி கட்டமைச்சான்? கல்லூரி விழாவா? இயக்குனரை கூப்பிடு, திரைப்பட நடிகை கூப்பிடு, நீ அலைபேசி